வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ராகுல் காந்தி நலம் விசாரித்திருக்கிறார். உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவரை அவர் நேற்று சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய சந்திப்பு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்ற கட்சிக்காரர்களே கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இது மாதிரி உட்கட்சிக்காரர்களே அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம், இவ்வளவு நாள் சந்திப்பு நடக்காமல் இருந்ததற்கான காரணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆரம்பத்தில் ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பார்த்தார். அதற்கடுத்து அவர் இறந்தபோது அந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டார். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கவில்லை என்று ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டு அது ஒரு விதமான பல்வேறு கருத்துக்களுக்கு, ஊகங்களுக்கு இடம் கொடுக்கிற வகையில் இருந்தது. இதை போக்குவதற்காக நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதல் நாள் இரவு தெரிவிக்கப்பட்ட தகவல் உடனடியாக அவர் தனது பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை மருத்துவமனையில் சந்திக்க வேண்டும் என்று மறுநாள் காலையில் 11 மணிக்கெல்லாம் பார்த்து விட்டார். இல்லை, மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், பாருங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் இல்லை. அதிமுகவை நோக்கி பிஜேபி போற மாதிரி தெரியுது. இல்ல, அதெல்லாம் இல்லை. கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக இழந்துவிடக் கூடாது அதெல்லாம் அந்த கடிதத்தில் அந்த அடிப்படையே கிடையாது. இது கடிதத்தில் அப்படிதான் இருக்கு. கடிதத்தில் அப்படிலாம் சொல்லப்படலை. அவர் எழுதின கடிதம் என்னன்னு அவர் வெளியிடலை. ஊகங்கள் அடிப்படையில் தான் அது கருத்து வருகிறதே தவிர, பொதுவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்து, அதே போல் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போகிறவர்கள், இன்னும் சில நண்பர்கள், மேலிடத்தோடு தொடர்புடையவர்கள், நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே முதல் நாள் இரவு 8-9 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மறுநாள் காலையில் 11 மணிக்கு பார்க்கிறார். அவர் நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக ஒரு உடன்பாடு வைத்து செயல்பட்ட ஒரு கட்சிகள். கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் மத்தியிலே நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அது. அந்த கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதில் மற்றவர்கள் யாரும் எங்களுக்கு அறிவுரை கூற தேவையில்லை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தகவல் தெரிந்ததும் உடனடியாக பார்த்தார். இதில் எந்த விதமான ஒரு அரசியல் இதுவும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரை காங்கிரஸ் தலைவர்கள் பார்ப்பது என்பது இயல்பான ஒன்று. அதில் எந்த அரசியலும் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பை? நண்பர் கோபண்ணா அவர்கள் பேசியது அவருடைய கட்சி சார்பாக அவர் தெளிவாக பேசுகின்றார். அதே நேரத்தில் வெளியில் வருகின்ற சங்கதிகள்லாம் பார்க்கும்பொழுது அது உண்மைக்கும் மாறாகத்தான் தோன்றுகிறது. உதாரணமாக திரு கருணாநிதி அவர்களை ராகுல் காந்தி பார்ப்பதே கிடையாது. இது பல காலமாக பேசப்பட்டு வருகின்றது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று வந்தபோது அவங்கள பார்த்துட்டு பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கலைஞர் இருக்கின்றார், அவரை போய் பார்க்க வேண்டாமான்னு கேட்டபோது அவர் போய் பார்க்கவே இல்லை. அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாகத்தான் இருந்தது. இப்பொழுது உடல்நிலை மோசமாக இருக்கின்றது அப்படின்னு இப்பொழுது சற்று தேவையாக தேறி வருகின்றார் என்று டாக்டர் கலைஞரை பற்றி செய்திகள் வருகின்றன. இந்த சமயத்தில் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், அதுவும் குறிப்பாக இவங்களுடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இங்கே வந்திருக்கின்றார். ஆகவே இவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு வேண்டுமா வேண்டாம், அதாவது காய் நகர்த்து ரொம்ப நேரம் அந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ளுகின்ற நேரத்தில் ரொம்ப நேரம் போய் திரு ராகுல் காந்தி அவர்கள் சசிகலா அம்மையாரோட பேசி இருக்கின்றார் அப்படிங்கிற செய்திகள் வருகின்றன. இதற்கு முன்பாகவும் அந்த ஏன் வந்தார் அப்படின்னா, பிஜேபி ஏடிஎம்கேவோட போய்விடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு முயற்சியாக, அதுவும் குறிப்பாக நடராஜன் போன்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் இங்கே வந்தார். சென்னைக்கு ஜெயலலிதாவோட பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் துணைக்கு. இவங்க இருக்கிறது 8 பேர் தான், அவங்களும் 136 பேர் இருக்காங்க. அதிமுக பிஜேபி போகுதா? அதுக்கான நான் சொல்றது என்னன்னா,
அதாவது இவருக்கு இயற்கையாகவே டிஎம்கே பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாதுங்கிறது தான் நான் சொல்ல வருகிறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏதோ ஒன்லி அவுட் ஆஃப் கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்னால தான் அவர் வந்து அவங்களோட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்காரு ஒழிய அவருக்கு இயற்கையாக ஹார்ட் டு ஹார்ட் அவருக்கு அந்த அலையன்ஸ் மீது ஒரே செகண்ட் முடிச்சிடும். அதனால் அவருக்கு அந்த ஹார்ட் டு ஹார்ட் ஒன்றும் பெரிய ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஒன்றும் பெரிய ஒரு லைக்கிங்லாம் கிடையாது. இவங்களில் சில பேர், இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், இன்க்ளூடிங் அவர் நண்பர் போன்றவர்கள்லாம் வந்து டிஎம்கேவோட நல்ல தொடர்பு வேண்டும் என்று நினைப்பவர்கள். இல்லை இதனால் அவர் வந்து பேர் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஏன்னா ஒன்றும் 8 பேர் வச்சுட்டு இருக்காங்க, அதுவும் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே அவங்களுக்கு அந்த 8 எம்எல்ஏஸும் வந்தது. இதன் காரணமாக இப்படி பரவாயில்ல ஏதோ 8 பேர் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு வந்திருக்கின்றார். ஆனால் நிச்சயமாக அவருக்கு மனசுல டிஎம்கேவோட தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமே கிடையாது. அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு கருத்து, அப்படிலாம் ஒரு எண்ணம் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கு கிடையாது. ஆனால் அதிமுகவை அப்படியே அபகரிக்க வேண்டும் என்று ஒரு நாற்காலி போட்டு மணிக்கணக்காக யார் உட்கார்ந்து கொண்டிருந்தார், வெங்கைய நாயுடு என்ன செய்து கொண்டிருந்தார், நரேந்திர மோடி வந்து என்ன செய்தார், என்னென்ன அவர் தன் நடந்து கொண்ட விதத்தின் மூலமாக அதிமுகவை முற்றிலுமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான் பாஜக முயற்சி செய்து. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவில்லை. நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில், அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் குன்றியிருக்கிறார், உடனே வந்து பார்த்தோம். இறந்தபோது வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். இவர் சொல்கிற மாதிரி சசிகலாவோடலாம் ராகுல் காந்தி எதுவும் பேசவில்லை, அந்த பேசுவதற்கான சூழலும் இங்கே கிடையாது. அது வந்து அப்படி பேச வேண்டிய, அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் ராகுல் காந்திக்கும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியோடு, ராஜீவ் காந்தியோடு, பிறகு இன்றைக்கு இருக்கிற அன்னை சோனியா காந்தியோடு மிகுந்த நட்பும் மரியாதையும் மிக நாகரிகமான ஒரு நல்ல உறவுகளையும் வைத்துக் கொண்டிருக்கிற இரு தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு சோனியா காந்தியோட நிறுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க ராகுல் காந்தி வரலைங்கிறதா நான் சொல்ற கொஞ்சம் இருக்க. ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி இருக்காருன்னு எந்த அடிப்படையில பேசுறாரு? அதுவும் பாஜகவினர் அதை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன், ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நல்லுறவு வைத்திருக்கிறார். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். we are in the political allianceல நாங்கள் இருக்கிறோம். நீங்க உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி, ஸ்டாலின் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லுற போது, வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதில்லை, அப்படி வெளியிட்டா மட்டும் மீண்டும் உயிரோடு வந்துட போறாரான்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஈவிகேஎஸ் வந்து அது திருநாவுக்கரசருடைய சொந்த கருத்து. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் சொன்னது வந்து அவருடைய சொந்த கருத்து. அவர் யாருக்காகவோ இதை சொல்றாரு, ஸ்டாலின் சொன்ன கருத்தை அவர் மறுத்திருக்க கூடாது அப்படின்னு ஈவிகேஎஸ் சொல்றாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் இதில் கொளத்தூரில் ஒரு கருத்தை சொல்றார், அது வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் சொன்ன கருத்தை வரவேற்று அதையொட்டி அவர் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவனில் திருநாவுக்கரசர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். நான் பக்கத்திலே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவர் வந்து ஸ்டாலின் சொன்ன கருத்து திருநாவுக்கரசருக்கு தெரியாது. பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது தன்னுடைய அவர் கருத்தாக சொல்லுகிற போது, இறந்தவர் இறந்து விட்டார், இனிமேல் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் வந்து இன்ன பலனும் தரப்போவதில்லை என்கிற அவர் கருத்தை சொன்னாரே தவிர, ஏதோ ஸ்டாலின் அவர்களுக்கு நேர் எதிரான கருத்தை திருநாவுக்கரசர் சொன்னதாக பத்திரிகைகளில் செய்தி போடுகிறார்கள். இருவேறு இடங்களில் இருவேறு இன்டரப்ஷன் தான். அதாவது நான் சொன்னது அவரோட பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது இல்லைன்னு இவர் வந்து சொன்னார் இல்லையா. இன்னைக்கு வந்த செய்தி, திருநாவுக்கரசர் கொடுத்த பேட்டி, ஜெயலலிதா மரணம் அடைந்ததும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தது ராகுல் காந்தி சசிகலாவின் கணவர் நடராஜனுடன் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்தது? உயர் திருநாவுக்கரசர் தான். நான் என்ன புதுசா எட்டு கட்டி கற்பனையா பேசவே இல்லை. அதான் சார், சசிகலா என்ன, நடராஜன் சசிகலா என்ன, அது இன்னும் இன்ஃபேக்ட் இவங்களாவது இப்ப பொதுச் செயலாளர் ஆக போறாங்க. அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்கிற மாதிரி அவங்களோட ஏன் பேசுகின்றார்? உங்க கட்சிக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கு.
ஒரு பக்கம் இளங்கோவன் போன்றவர்கள், நம்ம நண்பர் போன்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் டிஎம்கே சார்பு திங்கிங் இருக்கு. அதே நேரத்தில் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு ஏடிஎம்கே, ஏன்னா அவர் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர், அவருக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கின்றது. வெள்ளை அறிக்கையும் வேண்டாம், கருப்பு அறிக்கையும் வேண்டாம் அப்படின்னு இவர் பிஜேபி அந்த முயற்சியை செய்யவே இல்லை. நேற்று முரளிதர் ராவ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழே அதிமுக கொண்டு வர, அந்த கூட்டணிக்குள்ள அதிமுகவை கொண்டு வருவதற்கு முயற்சி நடைபெறுகிறது, பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஏதோ ஒரு வெங்கையா நாயுடு சித்தாந்த அடிப்படையில அதிமுகவும் சித்தாந்த அடிப்படையில நான் ஒத்துக்கிறேன் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸாக்ட்லி, சித்தாந்த அடிப்படையில் எப்பொழுதுமே ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மிகுந்த அளவிற்கு ஒற்றுமை உண்டு. இது எப்ப நீ பாத்தீங்கன்னா, நான் பல நேரங்களில் பல ஊடகங்களில் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதை பத்தி டிஸ்கஷன் வந்த போது சித்தாந்த அடிப்படையில் பார்த்தா எங்களுடைய அடிப்படையாக ராமர் கோயில் அங்கே அயோத்தியில் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். அதே விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த ராமர் கோயில் அங்கே தான் கட்டணும், அது போய் சவுதி அரேபியாவில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்ததாக ஒரு 1998 ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு பிஜேபியோட யாருமே அலையன்ஸ் வராத போது முதல் முறையாக இந்திய அளவிலே ஏடிஎம்கே தான் எங்களோட அலையன்ஸ் வச்சு, அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகளை வந்து சேர்கின்றார்கள். மூன்றாவதாக அந்த அரசாங்கத்தை வாஜ்பாய் அரசாங்கம் வந்து ஒரு ஓட்டில் போனதுக்கு காரணம் ஏடிஎம்கே தான். ஆனால் அதுக்கு கூட பின்னாடி என்ன சொல்றாங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தவறு, இன்றைய நான் நிலையில ஒத்துக்கொள்ளுகின்றேன், அன்னைக்கு நான் செஞ்சது தப்பானது அப்படின்னு. நான்காவதாக பல விஷயங்கள்ல இப்ப ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்லாம் கூட இப்ப அவர் இருக்கும் பொழுதே அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன வந்ததுன்னா, அவங்கெல்லாம் அவங்களுடைய ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள். ஆகவே எங்களுக்கும் அவர்களுக்கும் பல்வேறு வகையில சித்தாந்த ரீதியாக பொருளாதார விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒத்து போறது. ஆனா இங்க எக்ஸாக்ட்லி கான்ட்ரரி. இங்க இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் காங்கிரஸ்காரர் ஒண்ணு பேசுறார், தற்போதைய காங்கிரஸ் தலைவர் ஒண்ணு பேசுறார். கற்பனை பண்ணாதீங்க, நான் கற்பனை நான் படிக்கிறேன். அதாவது அதிமுகவும் நாங்களும் ஐடியாலஜிக்கலி நாங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வச்சுக்கவே மாட்டாங்க, இவங்களை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. போன 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் செய்தது போல எந்த அரசியல் தலைவரும் செஞ்சது கிடையாது. பெரிய ஐடியாலஜிகளா அதிமுக வந்து இவர்களை சேர்த்துக் கொள்வதாக இல்லை. சும்மா ஒரு அரசு என்கிற முறையில் தான் இவங்க உறவு வச்சாங்களே தவிர ஜெயலலிதா கட்சி ரீதியாக இவர்களை பாய்ஸ் தோட்டத்து பக்கம் அனுமதிப்பதே கிடையாது. ஒன்று அவர் கேட்ட ஒரு கேள்வி, திமுக விட்டு விலகி போக காங்கிரஸ் விரும்புகிறதா, அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு? அந்த மாதிரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமி கூட போய் பார்த்துட்டு வந்தாரு. ராகுல் காந்தி வந்து சட்டப்பேரவையில பிரச்சனைகளின் அடிப்படையில செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் ஒரு தனித்தனி கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று கொள்கை இருக்கிறது, காங்கிரஸுக்குன்னு இந்திய அளவில் எங்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்கு. எங்கள் கொள்கையில் அடிப்படையில் பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் கே ஆர் ராமசாமிக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி நாங்கள் செயல்படுவோம். ஆனால் இதற்கு அப்பாலே தமிழ்நாட்டிலே இருக்கிற அதிமுகவுக்கு எதிராக பிரச்சனை அடிப்படையில் செயல்படுவோம் எப்படி எடுத்துக்கிறாங்க? அப்படி கிடையாதுங்க. இங்கே இருக்கிற அதிமுக ஆட்சிக்கு எதிராக இங்கே இருக்கிற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொதுவான மக்கள் விரோத பிரச்சனைகளில் அதிமுகவுக்கு எதிராக நிச்சயம் செயல்படுவார்கள், அதற்காக குரல் கொடுப்பார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என்பது கூட்டணியில் இருக்கணும். நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இருந்தது, தேர்தல் தள்ளி வைத்ததுனால மறுபடியும் தேர்தல் வரும்போது நீங்க தான் திருநாவுக்கரசர் நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணீங்க. அப்ப வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துண்டு அவங்க என்னென்னலாம் சொல்லுகின்றார்களோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு நாங்க ஒரு பஜனை படம் மாதிரி நாங்க இருக்க முடியாதுன்னு அவர் திருநாவுக்கரசர் தெளிவாக சொன்னார். ஆகவே இவங்க கட்சியில இவர் வேணா பேசிட்டு இருக்க முடியாது, இவருடைய தலைவர் இவர் டெஃபினட்டா டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு விரும்பவே இல்லை. இதை ரிஃப்ளெக்ட் பண்ற ராமசாமி அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் எங்கே சமிக்கை வருகின்றது என்றால் ராகுல் டேந்து தான் வருகின்றதுங்கிற ஒரு விதமான ஐயப்பாடுமே கிடையாது சார். இல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது பிஜேபி நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய
செய்தி ஊடகப் பிரிவினுடைய தலைவராக இருக்கிற நான் சொல்லுகிறேன், எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்படும் போது மறுபடியும் அந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு என்ன நினைக்கிறார், என்ன செயல்படுகிறார் என்பதை அவர் அருகில் இருந்து நான் பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அதிகமான இடங்களை நாங்கள் பெற வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருக்கிறோம். எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன், எங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற இந்த உறவு கூட்டணி என்பது இயல்பாக கொள்கை சார்ந்த மதசார்பற்ற கூட்டணி, மதத்துக்கு விரோதமாக நண்பர் பேசல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரே செகண்ட் தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகளை முற்றிலும் வீழ்த்துவதற்காக மதசார்பற்ற சக்திகள் இணைய வேண்டும். 2014 நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இன்னும் பல கட்சிகள் இணைந்து அதிமுகவோட சேர்றது பிஜேபியா காங்கிரஸா அப்படிங்கிற போட்டி அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதா, இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளுக்கான மாற்று அதிமுக திமுகவுக்கு மாற்றாக பிஜேபி தமிழகத்தில் செயல்படும் எடுத்துக்கலாமா? நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம், எங்க கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாங்களோ அதுதான், தட் இஸ் அஃபிஷியல், இட் ஹஸ் பீன் மேட் வெரி கிளியர். அதனால நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பின்னாடி வரணும் முன்னாடி வரணும் அதெல்லாம் கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக செயல்படுவோம், அது வரும் நிச்சயமாக. அதே நேரத்தில் அகில இந்திய தலைவர்கள் வேறொரு கருத்து இல்ல, அதே நேரத்தில் சார், அதே நேரத்தில் பிஜேபியோட அலையன்ஸ் பேசுகின்றார்கள் ஏடிஎம்கே அப்படின்னு திரு முரளிதர் ராவ் சொன்னதுங்கிறது அது அர்த்தம் உள்ளது. நாம் இங்க கொண்டு அது என்ன பேசினார்கள், எப்படி பேசினார்கள், எங்க பேசினார்கள் அதெல்லாம் தெரியாது. அவர் ஒரு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி, அவர் பேசுகின்றார் என்றால் அது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை சொல்லுகிறேன். அதே நேரத்தில் நண்பர் சொல்லும் ஒரு செகண்ட், எங்களுக்கு தமிழிசை சொல்றதா அப்படிங்கிற போது தமிழிசை திராவிட கட்சிகளுக்கு அது டெஃபினட்டா சார், there is no doubt. பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி தொடர்பான, எதை எடுத்துக்கிறதுன்னு இல்ல, அது ஏதோ பேச்சு நடக்கிறதுங்கிறது அவர் சொல்றது நான் I cannot brush aside. அது யாராலையும் brush aside பண்ணவும் முடியாது. அதே நேரத்தில் அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா அதே சமயத்தில் எங்களுடைய கட்சி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. There is no doubt. அதே நேரத்தில் நண்பர் சொல்றார், இவர் யாரு சொல்றது, திருநாவுக்கரசு மனசுல இருக்கிறத பத்தி பேசுறாருன்னா, நான் ஒன்னு சொல்றேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவைகள் எல்லாம் வெறும் கற்பனைக்கு தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஆட் ஒன்று போட்டுட்டாங்கன்னா சரியா இருக்கும். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாமே கற்பனையானது அப்படின்னு துக்ளக்ல முன்னாடி சொல்லுவாங்க, 1.5 பக்கம் 4 இதழ். அது மாதிரி ஒன்னு இவருடைய இன்டர்வியூ கொடுத்த பிறகு எல்லாத்தையும் போட்டாங்கன்னா ரொம்ப கிளியரா போயிடும். இதுதான் அவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு காங்கிரஸ் மேலிடம் எத்தகைய அணியில் நீங்கள் இருக்கணும்னு எனக்கு முடிவு செய்யப்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் கூட்டணி தேர்தலில் நிறுத்தப்பட்டதுனால இப்போ மறுபடியும் தேர்தல் வரும்போது மறுபடியும் இணைந்து பணியாற்ற ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு சில வருமான வரி, அமலாக்கத்துறை இவர்கள் மூலமாக சில ரெய்டு நடக்கப்பட்ட இந்த சேகர் ரெட்டி போன்றவர்கள் பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, இதை வைத்துக்கொண்டு அதிமுகவை அச்சுறுத்தி அவர்களை அபகரிக்கிற முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுகிறது. இதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே இயல்பாகவே அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவோட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. ஏன் வச்சுக்க மாட்டாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு நல்லா தெரியும் கூட்டணி வச்சா அந்த கூட்டணி படுதோல்வி அடையன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இவர்களை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அவர்கள் அரசு ரீதியாக உறவு வச்சுக்கோங்க தவிர கட்சி ரீதியாக தமிழ்நாடு பாஜகவை ஒரு பொருட்டாகவே கருதாதவர் ஜெயலலிதா. இதெல்லாம் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் எங்களை கூட்டணியில் அழைத்து கௌரவப்படுத்தி 41 இடம் கொடுத்து நாங்கள் இணைந்து தேர்தலில் பணியாற்றணும்.
நாங்க வந்து அதுல தோல்வி இவங்களோட சேர்ந்ததுனால தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கு போனது காங்கிரஸோட சேர்ந்தது. அதிமுகவை நோக்கி காங்கிரஸ் மூணாவது போறதுக்கு பெரிய வாய்ப்பு கட்சி. இல்ல. நம்ம இந்த செக்மெண்ட்டை நிறைவு செய்யணும். ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருங்க, நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அதிமுகவை நோக்கி காங்கிரஸ் போவதற்கான வாய்ப்புகள் இல்ல, சாத்தியக்கூறுகள் கிடையாது. இல்ல. நிச்சயம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், நண்பர் வந்து ரைடு கீடு அதை பத்தி பயமுறுறாங்கிறதா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப திருப்பி வரக்கூடிய சிபிஐ காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் அதுக்கு பேரு. ஆகவே அதை வச்சு நீங்க என்னென்ன குட்டாலெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உலகத்துக்கு நன்றாகவே தெரியும். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல சிபிஐன்னு என்னென்னவெல்லாம் தப்பு கட்சியோட நிலைப்பாடு அவர் உறுதியா சொல்லிட்டாரு. நீங்க பிஜேபி நிலைப்பாட சொன்னீங்கன்னா அந்த பகுதியை நிறைவு செய்யுங்க. என்னுடைய பிஜேபி அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்ல சார். ஏதாவது சார் நான் இப்போ நான் சொல்றது என்னன்னா, திரு முரளிதர் ராவ் பேசுவது ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஏதோ நாம வந்து சிம்பிளா பிரஷ் சைட் பண்ண முடியாது. போவதற்கான இருக்கலாம். இது வந்து நான் வந்து வெரி ஆர்டினரி பர்சன். நான் வந்து என்னுடைய ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் தான். அந்த அளவுக்கு தான் நான் இருக்கின்றேன். அதனால நான் வந்து அப்சர்வேஷன்ல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் வந்து சொல்லும்போது இது வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் மீனிங், இன்ஹெரண்ட் மீனிங். அதன் அப்படிங்கறத நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். அனுமதி தராவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி அலங்காநல்லூரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே நாங்கள் ஒரு நிலையை எடுத்துக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம், ஆர்வம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பத்தில் இது வந்து இந்த மிகப்பெரிய அளவிற்கு பூதாகாரமாக வளர்ந்து காரணம் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த காட்சி பட்டியலில் அவர் கொண்டு இணைத்தது, காளையை போய் இணைத்தது. இதனால தான் இத்தகைய ஒரு மிகப்பெரிய இடியாப்பச்சிக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதுலேருந்து வெளியில் வருது எப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லாதுங்கிறது பலருடைய அபிப்பிராயமாகிறது. என்னுடைய இது கூட அப்படி தான் வருமாங்கிறது எனக்கு டவுட் இருந்தது. பட் இப்பொழுது என்னென்னா, அதுக்காக தனியாக ஒரு பில்லே தயார் பண்ணியாச்சு, கிளியராக டிராஃப்ட் பண்ணி இதை வெளியில் கொண்டு வருவதற்காக முயற்சி நடந்த பொழுது இந்த நாடாளுமன்றத்தில் கம்ப்ளீட்டாக இதை எடுத்துன்னு வந்து இந்த பில்லை ப்ரெசன்ட் பண்ணுவதற்காக முயற்சிகள் நடைபெற்றன. அதை எடுத்துன்னு வராததுக்கு முக்கியமான காரணம் இந்த நம்ம காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் சேர்ந்துட்டு அந்த நாடாளுமன்றத்தையும் முடக்கி விட்டார்கள். இப்போ என்ன ஒரே ஒரு ஹோப் இருக்குன்னா, இப்போ ஆர்கியூமெண்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கிண்டலும் கேலியுமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட இதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் டாக்டர் சுவாமி அவர்கள் இதில் இன்டர்ஃபியர் பண்ணி, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இதில் இன்டர்ஃபியர் பண்ணி அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் வச்ச போது ரொம்ப 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 கூர்மையாக ஜட்ஜஸ் அதை கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லும்பொழுது இந்த ஹலால் முறையில் நீங்கள் வந்து மிருகங்களை வந்து வதை செய்வதுங்கிறது சரியை அப்படின்னா, இங்கே வெறும் ஒரு விளையாட்டு தானே, இதையே நீங்கள் வந்து ஒரு தவறான சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான வாதங்கள் எல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கின்றார். ஆகவே ஒரே ஒரு ஹோப்பு லீகலாக கிடைக்கும் என்றால் நான் நம்புவது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆர்குமெண்ட்ஸ் அது சரியாக அப்படி அமையும் என்று நான் கருதுகிறேன். இதை தாண்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருவதற்கு அவருடைய ஆர்குமெண்ட்ஸையும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ளவில்லை. மத்திய அரசனுடைய அதுவும் மத்திய அரசனுடைய ஸ்டாண்டும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. இது வந்து அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இது எப்படிலாம் இருக்க இதை வந்து கொண்டு வரணும், வெறும் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி கலாச்சார வழியாக அப்படிங்கிறலாம் எடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழரசு சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி தடை வறுமையானால் இந்த வருஷம் நடக்காது சார். இல்லை இந்த காட்சிப்படுத்தும் பட்டியலில் காளை மாடு சேர்க்கப்பட்டதிலிருந்து தான் பிரச்சனை காரணம்னு சொன்னார். அது சேர்க்கப்பட்ட பிறகு நீதிமன்ற ஆணையோடு 2012, 13, 14 நடந்தது, ஜல்லிக்கட்டு நடந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையிலேயே நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்த பிறகு 2015 நடத்தலை, 16 நடத்துவதற்கான அறிகுறி தெரியல. அதனால் இதில் முற்றிலும் வந்து நடத்துவதற்கான முயற்சியில் மிகப்பெரிய தோல்வி அடைந்த கட்சின்னா அது பாஜக. தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் நிறைய பேசுகிறார்கள். ஆனால் டெல்லியில் இருக்கிற தலைமைக்கு அந்த குரல் வந்து செவிசாய்க்க யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கி கடைசியாக மத்திய அரசு மேலே நம்பிக்கை இழந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். இன்றைக்கி கூட நாடாளுமன்றம் இல்லையே தவிர எதற்கோ அவசர சட்டம் கொண்டு வருகிற மத்திய அரசு இதுக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம்.
இப்போ கடைசியாக வந்து சுப்பிரமணிய சாமியை நம்பி இருக்கிறாங்க. மத்திய அரசு மீது நம்பிக்கையை நண்பர் இல்ல அவர் இழந்துட்டாரு. மத்திய அரசுடைய சார்பாக வச்ச ஆர்குமெண்ட்ஸ் நான் சொல்றேன். மாநில அரசுடைய இந்த தடவை ஆர்குமெண்ட்ஸ் இந்த முறையும் தமிழக பாஜக மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்திக்க போகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்கோம் சார். அது வந்து டெம்பரரியா நடத்தினாங்க சார். பிறகு கோர்ட் அந்த அது தட் வாஸ் டெம்பரரிலி அலௌடு. அதற்கு பிறகு அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லுபடியாகும். இந்த தமிழக அரசு போட்ட சட்டம் செல்லுபடியாகாது அப்படிங்கிற மாதிரிலாம் அதற்கு பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆகவே இவர் வந்து எங்களை குறை சொல்லணும். நீங்கள் பண்ணின குற்றத்திற்காக தமிழகமே தண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. காங்கிரஸ்காரங்க பண்ண கோளாறுனால தான் இவ்வளோதான் நடந்திருக்கு. ஆனால் வெளியில் வருவதற்கு இப்போ கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் சொன்னது என்னென்னா, வெறும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஆர்குமெண்ட் மட்டுமல்ல, அதே போல் மத்திய அரசின் சார்பாக பேசப்பட்டிருக்கிறது எல்லாம் ரொம்ப அருமையான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து மூன்றாவது அதே மாதிரி மாநில அரசும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் இந்த எடுத்துக்கொண்டு வந்துனா நல்லது. வரவில்லை என்றால் இது வந்து 2018 தான் டாக்டர் தமிழிசை ஒரு இடத்துல சொன்னாங்க, இவ்வளவு மீறி நடக்கலைன்னு சொன்னால் வேற ஒரு சட்டம் படி 2018 தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. ஐ திங்க் அதுதான் நம்ம யதார்த்தமான நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாபஸ் அளவுக்கு புதிய நோட்டுகள் வராது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறாரு. நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். ரொம்ப சூசகமான ஒரு தகவல் தான் இது. மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நோட்டுகளுக்கு இணையாக புதிய நோட்டுகள் வராது, அந்த அளவுக்கு நோட்டுகள் அச்சடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அதையும் தாண்டி அது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்காது அப்படிங்கிறதும் அவருடைய கருத்து. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்க உதவுமா இல்லை இன்னும் அதிகப்படுத்த உதவுமா? சார், ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் எக்கானமி. அது கேஷ்லெஸ் எக்கானமின்னு கம்ப்ளீட்டாக கேஷே இனிமேல் இருக்காதுங்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நாம் அந்த மாதிரி ஒரு அசம்ஷன்லாம் இருக்கக்கூடாது. ஆக நீங்கள் வந்து அதே 14 லட்சம் கோடிக்கு நீங்கள் மறுபடியும் நோட்டை விடணும் அப்படின்னு சொன்னால் இதே தான் நடக்க போகிறது. இதே மாதிரி கருப்பு பணம் பதுக்கிறது, இப்போ எவேஷன், இது மாதிரிலாம் வரும். இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கேஷ்லெஸ் எக்கானமி டுவர்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு கோ. அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால் நான் 14 லட்சம் சக் அவுட் பண்ணியாச்சு, அதனால் அதை மறுபடியும் அதே அளவு கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ த வெரி பர்பஸ் ஆஃப் திஸ் டிமானிட்டைசேஷன் வில் பி டிஃபீட்டட். ஆகவே அவர் சொன்னது ரொம்ப சரியானது. அதாவது நீங்கள் வந்து 14 லட்சம் 5.5 லட்சம் கோடி வந்திருக்கு, மேபி இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஆகவே இது கேஷ்லெஸ் எக்கானமி என்கின்ற வகையிலே போச்சுன்னா அப்போ தான் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் டிமானிட்டைசேஷன் வில் பி அச்சீவ்டு. அதைத்தான் நாம் அவரை சொல்லுகின்றார். இது ரொம்ப சரியானதாக தான் நான் கருதுகின்றேன். இல்லை, நவம்பர் 8ஆம் தேதி நரேந்திர மோடியினுடைய அறிவிப்பை இளம் தலைவர் ராகுல் காந்தி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மோடி மேடு டிசாஸ்டர். இது ஒரு பேரழிவு, நாட்டு மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கூட ஒரு ஆட்சியாளர்கள் உணர முடியல. கிட்டத்தட்ட 14,18,000 கோடி மொத்த புழக்கத்தில் 86% ஒரு அறிவிப்பின் மூலமாக செல்லாததாக ஆக்கி இன்றைக்கி மக்கள்லாம் நடுத்தருள் அடிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த செல்லாதுன்னு அறிவித்த அந்த பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட அந்த 14,18,000 கோடியில் 12,44,000 கோடி டிசம்பர் 10ஆம் தேதி வரை ரிசர்வ் பேங்கினுடைய அறிக்கையின்படி வங்கிகளுக்கு திரும்ப வந்து விட்டது. இன்னும் வரவேண்டியது மீதி தொகை 1,74,000 கோடி. இதுதான் வரவேண்டியது. ஆக கிட்டத்தட்ட 86% வந்துடுது பணம். அந்த எந்த பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட பணப்புழக்கத்தில் மக்கள்கிட்ட இருந்த பணம் வந்து வங்கிகளுக்கு வந்துட்டுது. இப்போ இதை வந்து புதிய நோட்டுகளாக மாற்றணும். அந்த முயற்சியில் இவங்க வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நிதியமைச்சர் அச்சடிக்க முடியாது. ஒரு மாதத்திற்கு 300 கோடி தான் அச்சடிக்கிற திறனை இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அச்சகம் பெற்றிருக்கிறது. அப்படியே அச்சடித்தாலும் 2,700 கோடி ரூபாய் எண்ணிக்கையிலான தாள்கள் வந்து இப்போது பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 500,000 ரூபா பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட தாள்களின் எண்ணிக்கை வந்து 2,700 கோடி. ஒரு மாதத்திற்கு 300ன்னா கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் ஆகும். அது வந்து முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியல. சரி, அதுதான் தெரியலையே. அது நடைமுறை சிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட அந்த இடைவெளியை வந்து மின்னணு பண பரிமாற்றம் வந்து நிரப்பி இருக்கு. இந்த அறிவிப்புக்கு பிறகு அது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கேஷ் ஜிடிபி ரேஷியோ வந்து இந்தியாவில் 14% இருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து பணத்தின் மூலமாக டிரான்சாக்ஷன் செய்கிறது தான் இங்கே 90% மக்கள் வந்து அப்படித்தான் இருக்கிறாங்க.
ஒரு 7-10% கூட இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனில் கிடையாது. இந்தியாவில் 60 கோடி மக்களுக்கு வங்கி கணக்கோட தொடர்பு கிடையாது, வங்கிகளோட தொடர்பு கிடையாது. 30 கோடி மக்களுக்கு அடையாள அட்டை கிடையாது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏடிஎம்களை 130 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், ரொக்கமில்லா பரிவர்த்தனை, பணமாற்றம் என்று என்னைக்கு இவங்க பேசுகிறாங்க? இந்த கருப்பு பண ஒழிப்பில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட போகிறதை மூடி மறைப்பதற்காக ரொக்கமில்லா பரிவர்த்தனை, ரொக்கமில்லா பணமாற்றம்லாம் இப்போ பேசுகிறாங்க. எக்கானமி பற்றி நான் சொல்கிறேன் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இந்தியாவில் இது சாத்தியப்படுமா? இதில் வந்து ஒரே நாளில் இதை நீங்கள் வந்து இன்னொன்று செஞ்சுருக்கலாம். ரூபாய் 500, 1000 ரூபாய் நோட்டினுடைய வடிவமைப்பு இருக்குல்ல, அதனுடைய கணம் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டிலேயே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்மில் 2,18,000 ஏடிஎம்மை ரீகாலிபிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக 18,000 கோடி செலவு செய்ய வேண்டியதில்லை. சரி சார், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நண்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு புள்ளிவரத்தை சொன்னார். அதாவது கேஷ் டு ஜிடிபி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. இவங்க என்ன பண்ணினாங்க? 2004 எவ்வளோ இருந்தது, 2011 எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்ணாப்பனான 4 மடங்கு ஏற்றி 4 லட்சம் கோடியாக இருந்ததை 16 லட்சம் கோடியாக மாற்றிய பெருமை இந்த காங்கிரஸ்காரனோட. அதுலேயும் 80% மேலே, 86% மேலே 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டு. அதுதான் வந்து லஞ்சத்துக்கும் பல்வேறு தவறான முறைப்பாடுகளுக்கும் காரணமாகவே இருந்தது. நாம் வந்து இன்னும் புதுசாக இன்னும் இன்வென்ட் பண்ணி கேஷ்லெஸ் எக்கானமி, எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக பண்ண வேண்டியது அப்படின்னு நாங்கள் இப்போ புதுசாக சொல்ல. நண்பருக்கு நன்றாகவே தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். முதல்ல திரு மோடி அவர்களுடைய ஜன்தன் திட்டம் அப்படின்னு வந்ததே டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் எக்கானமி தான். எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண 25 கோடி பேர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆகவே அதுதான் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம வந்து இப்ப என்னவோ திடீர்னு என்னவோ பண்ணினோம்னு சொல்வது என்பது தவறு. அப்படிங்கிறது விருப்பத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட கணக்கு. ஆனா இன்னைக்கு வங்கி இல்லாம, ஏடிஎம் இல்லாம, மின்னணு பண பரிமாற்றம் இல்லாம, பணமே இல்ல, புழக்கத்திலே இல்லைங்கிறது வேற. நீங்க எப்படி ரெண்டையும் ஒரே தளத்துல? இல்ல, அதாவது முதல்ல அது ஒரு சமிகை சார். 25 கோடி வந்திருக்குன்னா வங்கியில நான் கணக்கு தொடங்குறேன், இல்ல ஒரு வங்கியில நான் கணக்கு தொடங்குறேன், ஏடிஎம் நான் பயன்படுத்துறேன், ஆன்லைன் பேங்கிங் நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பம் சார்ந்தது. நீங்க சொல்ற ஜன்தன் திட்டத்துல என்னுடைய விருப்பம் சார்ந்ததாக அது இருந்தது. இல்ல, ஏன் காரணம்? இந்த அறிவிப்புக்கு பிறகு அது எல்லாமே கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. வங்கி இல்லாத கிராமங்கள் என்ன செய்ய போறாங்க? செயல்படாத ஏடிஎம் வச்சு ஒரு நிமிஷம், நான் வந்து மின்னணு பரிமாற்றம் என்ன செய்ய போறாங்க? ஒரு செகண்ட். அதாவது நான் என்னுடைய முதல் ஆர்குமெண்ட் நான் முன்னாடி சொன்னது சரியா இருக்குன்னு நான் மறுபடியும் ரீஇட்டரேட் பண்றேன். இன்னைக்கு 14 லட்சம் கோடி ரூபாய்கள் அந்த பணம் வந்து இல்லை, இவர் சொல்றது ரைட். இந்த 14 லட்சம் வந்துடும், அல்ல வரல, அது கொஞ்சம் குறைவாக இருக்கலாமேன்னு வச்சுப்போம். ஆனால் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடிக்கு நாம இன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. புது நோட்டு, அது புது நோட்டு. கரெக்ட். 2000 ரூபாய் நோட்டு. இருங்க சார் ப்ளீஸ். 2000 இல்லை, 500 இருக்கு. நீங்க நான் வேணா உங்களுக்கு தரேன் 500 ரூபாய் நோட்டு. அதனால இருங்க மை டியர் ஃப்ரெண்ட். அதனால இப்ப டுவர்ட்ஸ் அதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? எல்லாத்தையும் நீங்க 14 லட்சம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது அப்போ வந்து the purpose will be completely defeated. அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் இன்னைக்கு சாதாரண கடைகள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சுட்டு ரொம்ப ஆப்ரேட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ தே ஆர் ரெடி. இப்ப வேண்டான்னு சொல்றதுல இவங்களை போன்ற இளம் தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்கள் தான் அதை வந்து கெடுக்கணுங்கிறதாக பண்றாங்க. ஏன்னா அடிப்படையாக கருப்பு பணத்தை உற்பத்தி செய்து தீவிரவாதத்துக்கு துணையாக போய், அதுவும் என்ன சொல்றேன்னா நம்ம நாட்டில் மால்டாங்கிற இடத்துலயும் சரி, இன்னும் சொல்ல போனா தீவிரவாத பணம் அப்படிங்கிறது, அதாவது கள்ள பணம், அது வந்து எங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் உள்ள வரதுக்கு இருந்தது. அது தடுத்து நிறுத்துறதான் திரு மோடி அவர்கள் இந்த சர்ஜிக்கல் ஆபரேஷன் பண்ணினார். ஆகவே இருங்க ஒரு செகண்ட் மை டியர் ஃப்ரெண்ட். அதனால 16 லட்சம் வராது சார். அது வந்து அதனால கேஷே இருக்காதுன்னு நாம சொன்னோம்னா அது தவறானது. அது பெரிய அளவிற்கு குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதான் கள்ளப்பணம் என்றது அபிஷியலா வந்து அரசு நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்னது வெறும் 400 கோடி தான். சார் இதே சார் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு சார். அதுக்கு பின்னாடி மாத்தி 400 கோடி பேசுறார். 1.5 லட்சம் கோடி ரூபாய் சொன்னது உண்மையா பொய்யா? ஆகஸ்ட் 8, 2016 ராஜ்யசபால அர்ஜுன் மெகாவால் என்கிற ஸ்டேட் மினிஸ்டர் ஃபினான்ஸ் 400 கோடி தான் ஃபேக் கரன்சி, கள்ளப்பணம்னு சொன்னார். கள்ளப்பணம் எவ்வளோ கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இவர்கள் வந்து முற்றிலும் தோல்விங்க.
இது டிசாஸ்டர் தோல்வி. ஒன்றுமே இல்லை. மக்கள் கிட்டத்தட்ட 70 பேர் இந்த க்யூவில் நின்று செத்தாங்க. வங்கி ஊழியர்கள் பல பேர் இறந்தாங்க மன உளைச்சல்ல. இதனால் இந்த நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, மிகப்பெரிய பாதிப்பு. நான் நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டேன், என்னென்ன கிட்டத்தட்ட 70% எங்கள் வியாபாரம் போயிடுது. எல்லா துறைகளும், விவசாயிகள், தொழிலாளர்கள், கோஆபரேட்டிவ் பேங்க்கில் போய் பணத்தை மாற்றக்கூடாது, தடை விதிக்கிறாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given permission. அது வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், கிராமப்புறங்களில் இருக்கிற மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் ரூபாயை மாற்ற முடியாது, அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக எதிலையுமே முன்னெச்சரிக்கை திட்டமிடப்படாத நடவடிக்கையின் காரணமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பிரதமர் மோடியின் அறிவிப்பினால இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த காலத்தில் இவர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இன்னொரு செய்தியும் உள்ள இருக்கு. கூட்டுறவு வங்கிகளுக்கு, கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு, தொடக்க வேளாண் வங்கிகள்ல பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாற்ற முடியாது. நவம்பர் 24ஆம் தேதி ஆணை இருக்கிற போது அரசியல் கட்சிகள் வந்து டெபாசிட் செய்யக்கூடிய பணத்துக்கு வந்து வரி விலக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது கடுமையான சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் போன்றவர்கள் விமர்சனங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? எனக்கு வந்து அதனோட உடன்பாடு கிடையாது சார். அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப், நான் வந்து பியூர்லி ஆஸ் அ பர்சன், ஒரு சாதாரண மனுஷன் நான் பேசுகிறேன். இப்போ நான் அரசியல் ரீதியாகவே நான் பேசலை. உங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு, சாதாரண மனுஷனுக்கு இன்னொரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நியாயமற்றது என்று தான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இந்த 20,000 ரூபாய்க்கு மேலே வருகின்றது என்றால் செக் டிரான்சாக்ஷன் அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் இது போன்ற வகையிலே தான் வர வேண்டும் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, இதை இப்போ வேறு எந்த கட்சியுமே சொல்லாததை திரு எல்கே அத்வானி, எங்களுடைய கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. வருஷம் யாராரு இவ்வளோ ரூபா பணம் ஆயுள் சந்தாங்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரால் என்ன முடியுமோ அது கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து திரு எல்கே அத்வானி அவர்கள் 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 20,000, 30,000 எது வேணா இருக்கலாம். அப்போ அவர் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, 20,000 ரூபாய் அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து செக் மூலமாகத்தான் கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் நம்பர், பேன் நம்பர் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து கொடுக்கணும். இதான் நான் இப்போ என்னுடைய கட்சிக்கு நான் ஏதாவது பணம் கொடுக்கணும்னா நான் செக் மூலமாக தான் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னுடைய பேன் நம்பர்லாம் எங்கள் பிஜேபி ஆஃபீஸில் இருக்கு. எதற்காக சொல்லுகின்றேன், இது மாதிரி சிஸ்டம் சரியா கொண்டு வந்ததுங்கிறது திரு எல்கே அத்வானி. ஆனால் அதே சமயத்துல 20,000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் அந்த பழைய நோட்டெல்லாம் வாங்குறதுங்கிறது காங்கிரஸ்காரங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்க்கலைங்கிறது உண்மைதான். அரசியல் கட்சிகள் டெபாசிட் செய்யக்கூடிய பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு மட்டும் வரி விலக்கு அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்க? இல்ல அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி, இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கிற பெரிய நிதி திரட்டுகிற அந்த வல்லமையை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கே தவிர எதிர்கட்சிகளை பற்றியெல்லாம் அவர் கவலை கிடையாது. கெஜ்ரிவால் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரிலாம் இருக்கு. ராகுல் காந்தி சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்துல ஒன்னா இருக்கிற ராகுல் காந்தி மட்டும் தனியா போய் வந்து பிரதமரை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது அப்படிங்கிறத கெஜ்ரிவாலோட குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி சந்திப்பு என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக செய்யப்பட்ட சந்திப்பு. அதுல வந்து அதற்கும் இந்த அறிவிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல, முதல்ல பிரதமர் மோடி வந்து ஊழல்ல ஈடுபட்டிருக்காரு, அது தொடர்பான ஆதாரங்கள் என்ற இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அதன் பிறகு இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த ஆதாரங்களே அவர் வெளியிடவில்லை. இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு வருது அப்படிங்கறத கெஜ்ரிவாலோட. இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் உத்தரப்பிரதேச மாநில பிரச்சனைக்காக போய் பிரதமரை சந்திக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுகிற வாய்ப்பில்லை. வாய்ப்பு வழங்கப்பட்டால் நான் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை வெளியிடுவேன் என்று சொன்னார். நாடாளுமன்றம் முடிந்து விட்டது. விரைவிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலோ பேரணியிலோ அவர் அந்த குற்றச்சாட்டை வெளியிடுவார். நான் ஒரே ஒரு கேள்விதான், நரேந்திர மோடியின் அறிவிப்பினால கருப்பு பணம் எவ்வளவு ஒழிந்தது, கள்ளப்பணம் எவ்வளவு ஒழிந்தது என்கிற விவரத்தை உண்மையிலேயே இவர்கள் மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் உடனடியாக அறிவிக்கணும் சார். இன்னும் அது டெஃபினட்டா அறிவிப்பாங்க. நீங்க வந்து இப்ப இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, 50 நாள் இன்னும் முடியல. அதற்கு பிறகு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதனுடைய யார் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க அந்த டீடைல்ஸ் தான் எடுப்பாங்க. நிச்சயமாக எவ்வளவு கருப்பு பணம் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. எவ்வளவு டாக்ஸ் யாரெல்லாம் காஃப் அவுட் பண்ண போறாங்க சார். இது வந்து நீங்க வந்து 2000 மாத்திட்டாங்க. நான் சொல்ற கேளுங்க, ஒரு குழந்தை பிறந்தா கூட 10 மாசம் தான். அது மாதிரி 50 நாளைக்கு நிறைய தான் இதெல்லாம் சொல்ல முடியும். நான் கேட்ட அதே கேள்விதான். இந்த சந்திப்பு ராகுல் மோடி சந்திப்புக்கு பிறகு
அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் வச்சிருக்கிறார். அதுக்கு பதில் எனக்கு கெஜ்ரிவால் சொன்ன பத்தி இல்ல சார், எனக்கு வந்து பர்சனலா எனக்கு இதற்கு உடன்பாடு கிடையாது. 20,000க்கு மேல நீங்க அதுக்கு மேல என்ன கேஷோ கூடாது அப்படிங்கிறது சொல்றது ரைட்டு. எதற்காக இந்த அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒய் ஷுட் தே கெட் எக்ஸம்? நான் ஒரு சாதாரண சாமானியனாக பேசுறேன். இது வந்து இது வந்து டெஃபினட்டா நாட் அக்செப்டபிள். இது வந்து எனக்கு ஒரு சட்டம், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சட்டம் என்றால் நேர்மையானது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அது ரொம்ப. அதோட இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார். இல்ல இல்ல நான் ஒரே சொல்றேன், சொல்லிடுவேன் இன்னும் ராகுல் காந்தி சொல்லிடுவேன், என்னைக்கா ஒண்ணு சொல்லுவாருன்னு. சார் போஃபரை பத்தி பேசினது அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வெறும் புருடா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.